வணக்கம். காலையிலேருந்து இன்றைக்கி மார்க்கெட்டு அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு 25 200 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. மார்னிங் லோ கட் பண்ணிட்டு கீழே போகலை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 மணி வரைக்குமே மார்க்கெட் எங்கேயுமே நகரலை. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட்டாக க்ளோசிங் டைமில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆப்ஷன் செயின்னு பார்த்தா அப்படின்னாலும் நமக்கு கால் சைடும் சரி புட் சைடும் சரி ரெண்டு பக்கமும் ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி மார்க்கெட் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஒரு ஃப்ளாட்டான ஒரு மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மேபி சின்னதாக ஒரு ட்ரெண்டு ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இது கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேஸ் இது ஒரு கன்ஃபார்மான ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரும் நாட்களில் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. அந்த 3 நாளில் நமக்கு பட்ஜெட் கிடச்சிரும். ஸோ அப்போ குறைந்தபட்சம் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25,830 850 இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இந்த லெவலை எந்த வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா இன்க்ளூடிங் பட்ஜெட்டே இருக்கு இல்லையா, அந்த டேவையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கிடச்சி இந்த ரேஞ்செல்லாம் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா 25,800 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஹை இந்த இடத்துல இருக்குது ஒரு 26,400. அதே மாதிரி லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 கிட்ட இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த லோவை கட் பண்ணலை, இந்த 25,000 நம்மளால் கட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் மேபி ஒரு புல் பேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு ஸ்விங் ஹை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ எதுக்காக நான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நவம்பர் 12 நியர்லி ஒரு இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து கூட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ கட் பண்ணிட்டு கீழே போகலை. அண்ட் ஃபைனலி கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்குறாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் லெவலாகவும் இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு புல் பேக் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு புல் பேக்காக எடுத்துக்கிட்டு பை சான்ஸ் இந்த 25,850 கட் பண்ணிட்டு மேலே போனாங்க அப்படின்னா மறுபடியும் இது இன்னொரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இருந்தாலும் இப்போதைக்கு நாம் ஒரு மீடியமான ஒரு லெவலை வச்சுக்கிட்டு நாம் ஒரு கன்க்ளூஷன் வரணும். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு மூவ் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு ஆப்டிமைஸான ஒரு மைண்ட் செட்டை நாம் வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேலே நம்ம நினச்சதுக்கு மேலே கிடச்சிது அப்படின்னா சந்தோஷம்தான். இருந்தாலும் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் டெக்னிக்கலாக அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நமக்கு புல் பேக் டெக்னிக்கலி ஒரு புல் பேக் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோவை கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த 25,700 850 இதுக்குள்ளே நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரும் நாட்களில் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, பார்க்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக ஒரு ஃபால் தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி 21 நமக்கு அந்த ஃபால் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் சுற்றிட்டு இருந்தது. 21 இப்போதைக்கு 27 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஒரு மூவ் நமக்கு கிடச்சிது. ஸோ நியர்லி ஒரு 2:30 மேலே அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. ஸோ அந்த மூவ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 25,250 வரைக்குமே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. இருந்தாலும் க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 3:30 மேலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட்டில் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் இறங்கி 25,175 அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில சார்ட் அப்டேட் ஆகிருக்கும், சில சார்ட் அப்டேட் ஆகிருக்காது. அதனால் கிளியராக அந்த லெவல் பார்த்துக்குங்க. இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 25,175.
ஸோ டே ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் கொடுத்துட்டு அண்டு க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. லைட்டாக வந்து ஒரு காமா பிளாஸ்ட் மாதிரி வந்து மூவ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. சரி, ஓகே. ஸோ நாளை நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மறுபடியும் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அகெயின் 24,900 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சது அப்படின்னா பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு கேப் அப் அப்படி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,350 வரைக்கும் மினிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ க்ளோசிங் ஆகிருக்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 25,250 ஒரு 25,175 இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்தது. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 24,900 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிது. இருந்தாலும் இந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து இந்த 25,250 வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷனாகவே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நெகட்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நாளை ஒரு நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆகலாம். அதாவது நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் 25,000 24,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லது ஒரு கேப் டவுனாக வந்து போகக்கூட வந்து இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை மினிமம் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25,000 24,900 அப்படிங்கிறது மினிமம் நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ இந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது 24,800 24,780 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் வந்து இருந்துச்சு அப்படின்னா. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் அல்லது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த 25,250 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் மேபி நமக்கு வந்து ஒரு கேப் அப்போ அல்லது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மேபி நமக்கு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வந்து நடக்கலாம். அப்படி கன்சல்டேஷன் நடக்காமல் இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா நமக்கு ஒரு 25,400 ஒரு 25,500 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் கொஞ்சம் கேப் அப்பெல்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ரேஞ்சில் கூட வந்து ஓப்பன் ஆகலாம். இப்படி போயிட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரிஜெக்ஷனெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த கேப்பெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி வந்து ரியாக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுங்க. மேபி நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 காலையிலேருந்தே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. காலையில் பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து கொஞ்சம் டவுன் சைடு வந்துட்டு அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே இறங்கி மறுபடியும் கீழே இறங்கி அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து ஏறி இருந்து. ஸோ இதுக்கு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட வேலை கிடையாது, பேங்க் நிஃப்டியோட வேலை. ஸோ பேங்க் நிஃப்டி பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் கொஞ்சம் வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த பேங்க் மூவ் ஆனதுனால இங்கே வந்து நிஃப்டி 50 வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மார்க்கெட்டாக தான் வந்து நிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஏறி இருக்குது. 25,000 நாம் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், அதுக்கு கீழே வந்து வந்திருந்தாங்க. ஸோ இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து ஹையை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது 25,200 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 24,900 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அந்த லெவல் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. க்ளோசிங் மட்டும் வந்து நம்ம சின்னதாக ஒரு அப் அண்ட் அப்படிங்கிறது கிடைச்சாலும் லைட்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி க்ளோசிங் வந்து 25,175 அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சார்ட் வந்து அப்டேட் வந்து ஆகலை.
அதனால் அந்த லெவலை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. க்ளோசிங் வந்து 25,175. ஸோ நாளை நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,380 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,150 வந்து இருக்கலாம். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இன்ட்ராடேல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருந்தது இல்லையா, அது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25,150 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். அதனால் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன். ஸோ 25,150 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ஒரு 25,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி அப் ட்ரெண்டு ஒரு 25,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,450 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு 2:35க்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் டைமில் வந்து இந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 58,700 நம்ம வந்து ஒரு ரெசன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து மேலே வந்து போயிருக்கு. ஆனால் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் கொஞ்சம் கூட வந்து பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருந்தது, பெருசாக வந்து சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருந்தது, அகெயின் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 59,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சார்ட் வந்து அப்டேட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னையோட க்ளோசிங்கை நான் வந்து ஒரு ரெசன்ஸாக நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 59,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 59,000 வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 58,800 58,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,700 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வால்யூமை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கேண்டில், இந்த 2-5 கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2-10 கேண்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பயங்கரமான ஒரு வால்யூம் பில்டப் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஏற்றம் லாஸ்ட் டைம் க்ளோசிங்கில் வந்து நடந்திருக்கு. இதுலேயே வந்து நிஃப்டியில் நமக்கு இது மாதிரி ஒரு வால்யூம் பில்டப் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கா? நடக்கலை. ஸோ 2-5 கேண்டலும் 2-10 கேண்டலும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் அந்தளவுக்கு வந்து ஒரு வால்யூம் பில்டப் அப்படிங்கிறது நடக்கலை. ஆனால் சென்செக்ஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 82,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,400 வந்துருக்கலாம். 81,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 81,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 82,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் டீம் பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் போல் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. சேம் எல்லா இண்டெக்ஸும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஆஃப்டர் 230க்கு மேலே வந்து ஒரு பயங்கரமான மூவ் கிடச்சதுனால இதுலேயும் வந்து நமக்கு வந்து நல்ல மூவ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்காது. ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்காது. ஏன்னா கால் சைடும் சரி புட் சைடும் சரி 2 சைடும் நமக்கு வந்து ரைட்டிங் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் க்ளோசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,280 ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,100 இருந்திருக்கலாம். 13,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,280 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 13,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.